தற்போதைய உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை தண்டம்பட்டு கிராமத்தில் தேங்கிய மழைநீரால் 3 கண்டெய்னர் லாரிகள் மற்றும் கார் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் இருந்து செங்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மழை நீரில் விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியாகியுள்ளது. பின்தொடர்ந்து வந்த மற்றொரு லாரி முன்னால் சென்ற லாரி மீது மோதியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேங்கிய மழைநீரால் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லாரிகள் விபத்து ஏற்படுவதைக் கண்டு எதிர் திசையில் வந்த லாரி நின்றபோது பின்னால் வந்த கார் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டமட்டு கிராமத்தில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் திருவண்ணாமலையில் இருந்து செங்கம் வழியாக சிமெண்ட் கூழ் ஏற்றி வந்த லாரி தண்டமட்டு பகுதியில் நேற்று பெய்த மழையால் சாலையோரம் தேங்கியுள்ள மழை நீரில் இப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் சாலையோரம் கவிழ்ந்துள்ளது. இதனை அறிந்த கிருஷ்ணகிரியில் இருந்து செங்கம் நோக்கி வந்த பழுப்புகள் ஏற்றி வந்த லாரியும் தனக்கு முன்னால் ஒரு சரக்கு வாகனம் விபத்து ஏற்படுவதை அறிந்து அவரும் தன்னுடைய வாகனத்தை கட்டுப்படுத்தியுள்ளார். அப்போது அந்த வாகனமும் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் தேங்கிய மழை நீர் கவுந்துள்ளது. இதே போல் இந்த சிமெண்ட் கூழ் ஏற்றி வந்த லாரியை பின்தொடர்ந்து வந்த சோப்பு சரக்கு வாகனமும் விபத்துக்குள்ளாகியது. இதனை தொடர்ந்து கிருஷ்ணகிரியில் இருந்து பழுப்புகள் ஏற்றி வந்த லாரியும் அதனை பின்தொடர்ந்து வந்த காரும் அந்த கார் மேல மோதாமல் இருக்க அவரும் தன்னுடைய வாகனத்தை கட்டுப்படுத்தியுள்ளார். ஆகவே இந்த 4 வாகனங்களும் எதிரெதிரே மோதிய போது விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று பெய்த மழையினால் அந்த பகுதியில் விளைநிலமும் உள்ளது. சாலையும் விளைநிலமும் ஒன்றாக உள்ளதாக பார்த்தோம்னா அங்கு தேங்கி உள்ள மழை நீரில் இந்த வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விபத்து ஏற்பட்டு சாலையோரம் கவர்ந்துள்ளது. சம்பவம் அறிந்த கிராம மக்கள் விரைந்து சென்று வாகனத்தில் சிக்கியவர்களை லேசான காயங்களுடன் மீட்டுள்ளனர். சம்பவம் அறிந்து வந்த மேல்செங்கம் காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனங்களை மீட்டு வழக்கு பதிவு செய்து விபத்துக்குண்டான தகவல்களை கேட்டறிந்து வருகிறார்கள். இந்த காரில் பயணித்தவர் உயர்நீதிமன்றத்தில் பணியாளராக பணிபுரிந்து வருவது தெரிய வருகிறது. தற்பொழுது வாகனங்களில் அந்த சோப்பை ஏற்றி வந்த வாகனத்தில் இந்த சோப்புகளை மாற்றுவதற்கு மாற்று வாகனங்களை காவல்துறையினர் ஏற்படுத்தியுள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜனனி, ராஜா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.